தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஒரு வாழைப்பூவு, ஒரு பச்சை மிளகா, ஒரு ஸ்பூன் சோம்பு, 2 சின்ன வெங்காயம், 5 காஞ்ச மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை. நம்ம கடலைப்பருப்பை வந்து 2 மணி நேரம் நனைய வச்சு எடுத்துருக்கோம். இதெல்லாம் வச்சுக்கலாம். இதை வந்து கொஞ்சோண்டு லாஸ்ட்டாக போகிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கோம். இப்போ நம்ம நனைய வச்சுருக்க கடலைப்பருப்பை அரைக்கிறதுக்கு மிக்சி சாரில் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து வாழைப்பூ சேர்த்துக்கலாம், காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி நம்ம எடுத்துக்கிட்டோம். எடுத்து வச்சுருக்க சோம்பை சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், இது கூட கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், கொஞ்சம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம், இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், வெங்காயத்தை சேர்த்துக்கலாம், நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அந்த பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கிளறி எடுத்துக்கலாம். நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம பண்ண வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.